அட இவ்வளவு நாள் இந்த ஐடியா தெரியாமல் போச்சே. ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க. ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 300 கிராம் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேங்க. இதில் இந்த மேல் பகுதி கீழ்ப்பகுதி எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டு சுத்தமாக கழுவி எடுத்திருக்கேன். ஆனால் இதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையுமே நாம் ரிமூவ் பண்ண போகிறோம். தோலை இந்த மாதிரி பீலர் வச்சுட்டு சீவி எடுத்துக்கலாம், இல்லைனா கத்தி வச்சு கூட சுரண்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஆழமாக எடுக்காமல் மெலிசாக மேலே அந்த தோல் மட்டும் எடுத்தால் போகிறோம். நாம் எடுத்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே நான் தோல் சீவிட்டேங்க. நான் சொன்ன மாதிரி மேலுட்டாக தான் சீவிருக்கிறேன். இது மாதிரி சீவி எடுத்தாலே போதும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொடிசாக நறுக்க போகிறோம். எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்குங்க. ஏன்னா நம்ம அரைக்கணும், அப்போ தான் மிக்சி ஜாரில் அரைப்படும். இந்த மாதிரி பெருசாக வர்றதெல்லாம் நம்ம அப்படியே 2 இல்லை 4 அப்படி வெட்டிக்கலாம். நாம் எடுத்த கிழங்கு எல்லாத்தையுமே நான் பொடிசாக நறுக்கிட்டேங்க. இந்த மாதிரி ரஃப்பாக பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. நல்ல துருவின பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கணும். ஃபஸ்ட்டு நான் தண்ணி சேர்க்காம தாங்க அரைச்சேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். அதாவது 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சேன். இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக இருக்கணும், ரொம்ப வழுவழுப்பாக வராது. ஓரளவுக்கு நமக்கு நைஸாக கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்தோன்னா சரியாக அரைப்படாது. இதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்ச கிழங்கை பவுலில் மாற்றிட்டு அதை ஓரமாக வச்சுக்கோங்க. நம்ம கிழங்கு அரைச்ச அந்த ஜார்லேயே நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய அரை மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி கொஞ்சம் பெருசாக நம்ம உடச்சி எடுத்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தேங்காயை பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை நான் ஜாரில் மாற்றிக்கிறேன். தண்ணி சேர்க்காமல் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது துருவின பதத்தில் இருக்கும். இது நாம் கிழங்கு அரைச்சி ஊற்றி வச்சா அந்த மிக்சிங் பவுலை மறுபடியும் எடுத்துக்கோங்க. நாம் துருவின இந்த தேங்காய், அதாவது அரைச்ச தேங்காயிலிருந்து 2 ஸ்பூன் அள்ளி போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி அள்ளி போட்டுக்கோங்க. மீதம் அப்படியே இருக்கட்டும். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் பச்சரிசி மாவு தான் சேர்க்குறேன். வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 125 கிராம் கப்பில் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிற பொருள் எல்லாமே ஒரே அளவுள்ள கப்பில் தான் நம்ம எடுக்கணும். இந்த மாவை நான் அதில் சேர்த்து விட்டுக்கிறேன். எந்த கப்பில் நம்ம பச்சரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் நான் வெள்ளை ரவை எடுத்துருக்கேங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த ரவையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு. ரவையும் அரிசி மாவும் எடுத்த அதே கப்பில் நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கைகளை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியது இருக்காதுங்க. ஏன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்கு அரைக்கும் பொழுது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருந்தோம். அந்த ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். நான் 1/2 கப்பு ரவை 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்தேன். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மாவு ரவை அதை சேர்த்துக்கோங்க. இப்போ கைகளை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஏன்னா இந்த ரவை நல்லா ஊறி வரணும். நான் மூடி போட்டு விட்டுறேன். நாம் ரெடி பண்ண மிக்சிங் ஊறுறதுக்கு 5 நிமிஷம் ஆகுங்க. அதுக்குள்ளே இந்த வாழைப்பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கற்பூரவள்ளி வாழைப்பழம் தான் எடுத்துருக்கிறேன். 3 பழம் எடுத்துருக்கிறேன். நாம் எடுக்கிற கிழங்கு பொறுத்து பழத்தை கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம். அதை தோலை உரிச்சிட்டு இந்த உள்ளே இருக்கிற சதைப்பகுதியை எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுக்கணும். இந்த மாதிரி அப்படியே பொடிசாக நறுக்கிக்கலாம். ரஃப்பாக கட் பண்ணுங்கள், ஆனால் கொஞ்சம் மெலிசாக பொடிசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நாம் எடுத்த 3 வாழைப்பழத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி மெலிசாக நறுக்கிட்டாங்க. இதே மாதிரி நறுக்கி எடுத்தாலே போதும். இதை அரைச்சி போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நாம் அரைச்சி வச்ச இந்த தேங்காய் துருவல் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இவ்வளவு தான் சேர்க்கணுன்ட்டு இல்லைங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தில் இனிப்பு இருக்கும், அதனால் 2 டேபிள் ஸ்பூனே போதுமானது. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா அப்பயும் செஞ்சு கொடுக்கலாம். அருமையாக இருக்கும்.
நாம் சேர்த்த நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல், வாழைப்பழம் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நாம் ஊற விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரவை சேர்த்ததுனால அது அப்படியே லூஸாக இருக்குதா டைட்டாக இருக்குதா நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குதுங்க. ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. அது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறைஞ்சிருக்குதுங்க. பொட்டாசியம், மக்னீஷியம், அயன் என்ற சத்துக்களும் இதில் நிறைஞ்சிருக்குது. விட்டமின் B6 இருக்குது. இது சாப்பிட்றதுனால நம்மளுடைய கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்க. சர்க்கரை நோயாளிகள் கூட இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை நம்ம சாப்பிட்லாம். நம்ம சமையலில் சேர்த்துட்டு எப்படி வேணாலும் சமைச்சு சாப்பிட்லாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, கலோரிஸ் கம்மியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களும் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை பயன்படுத்தலாம். இதை நம்ம அடிக்கடி நம்மளோட உணவில் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சிங் நமக்கு சரியான பதத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம உருண்டையாக எடுத்துக்கலாம். இதை செய்யறதுக்காக நான் வாழை இலை துண்டுகள் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி மெலிசாக சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்துக்கோங்க. அதை சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம உருட்டி எடுத்த மாவை இதில் வச்சு அப்படியே தட்டிக்கலாம். எவ்வளோ மெலிசாக நீங்கள் தட்ட முடியுமோ அந்த மாதிரி தட்டிக்கோங்க. நான் இதில் எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்கலைங்க. சப்போஸ் உங்களுக்கு இலையில நெய் தடவணும், எண்ணெய் தடவணும்னு நினச்சிங்கன்னா தடவிட்டு கூட நீங்கள் தட்டிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி தட்டின பிறகு நாம் ரெடி பண்ண இந்த ஸ்டஃபிங் இதுலேருந்து கலந்துட்டு ஒரு ஸ்பூனை எடுத்து இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இலையை அப்படியே நம்ம சேர்த்து மடிக்க போகிறோம். இந்த மாதிரி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இதை அப்படியே திருப்பி இந்த மாதிரி மடித்து விட்டுடுங்க. இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்க போகிறோம். நாம் ரெடி பண்ணது எல்லாத்தையுமே நான் இலையில் இது மாதிரி வச்சுட்டேங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 9 பீஸ் கிடச்சிருக்குது. இப்போ இதை நம்ம வேக விட்டுக்கலாம். வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி இப்போ நல்லா சூடாகிட்டு இருக்குது. நான் ஸ்டீமர் பிளேட்டு தான் வைக்கிறேன் உள்ளே வச்சுக்கிறதுக்கு. இதை வேக விடுறதுக்கு ஸ்டீமர் பிளேட்டு தான் வசதியாக இருக்கும். இது பாருங்கள், வாழை இலை போட்டு வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி மேலே வராமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே வச்சுக்கலாம். மொத்தமாக நம்ம மேலே வச்சு கூட வேக விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ நான் மூடி போட்டு விட்டுட்டாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டாலே போதும். ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். சப்போஸ் உங்ககிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லைன்னா அடித்தட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் 2 தட்டு வரும். உள்தட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 8 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இலையோட நிறமே மாறி இருக்குது. நல்லாவே வெந்திருக்குது. கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இட்லி தட்டிலேருந்து நம்ம நார்மல் தட்டுக்கு மாற்றிட்டேங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு இப்படி திறந்து பார்த்தோம்னா நம்ம இலையில் பார்த்திங்கன்னா எண்ணெயும் தடவலை, நெய்யும் தடவலை. ஆனால் நல்லா சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இதை அப்படியே நான் இங்கே பரட்டி காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா ஒட்டாமல் நமக்கு முழுசாக வந்திருக்குது. இது நான் வேறு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் நடுவில் தான் கட் பண்ணுறேன், ஸ்பூன் வச்சு பண்ணுறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச அந்த ஸ்டஃபிங் நல்லா தெரியும் பாருங்கள். நம்ம வச்சது அந்த வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை சேர்த்து வச்சுருந்தோம் தேங்காய் துருவலோட. சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் அரிசி மாவு, ரவை சேர்த்து செஞ்சேன். இதே நீங்கள் கேழ்வரகு மாவு, கோதுமை மாவு வச்சு கூட செய்யலாம். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? சூப்பராக இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஒரு துளி கூட எண்ணெயும் சேர்க்கலை, நெய்யும் சேர்க்கலை. ஃபுல்லாகவே நம்ம மிக்சிங் பண்ணி ஆவியில் தான் வேக வச்சோம். வாழை இலை வச்சு நம்ம வேக வச்சது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம். அதனால தான் நான் வாழை இலையில் சுற்றி வேக வச்சேன். இதுக்கு பேர் என்னன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இதை இலை கொழுக்கட்டை சொல்லலாம், இல்லைனா இலை அடைன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நாம் கிழங்குல சேர்த்த நாட்டு சர்க்கரையோட இனிப்பும் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டஃபிங்கில் வாழைப்பழத்தோட கொஞ்சம் இனிப்பு சேர்த்துருந்தோம். அதுவும் அருமையாக இருக்குதுங்க. ஓவராலாக சொன்னோன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க பசிக்குதுன்னு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் கேட்டாலும் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye bye.